முட்டை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, தேங்காய் கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன், 2 பிரியாணி இலை, ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், 4 முட்டை, பெரிய வெங்காயம் 1 பெரிய சைஸ் எடுத்திருக்கேன், 2 தக்காளி. அடுப்பில் வந்து வடைச்சட்டி வச்சுக்கலாம். அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். லைட்டாக வறுபட்டோடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி மறுபடியும் வறுத்துடலாம். வறுத்துருச்சு, இஞ்சி பூண்டையும் போட்டுடலாம். நல்லா வறுபட்டுச்சு. இப்போ வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி லைனாக போட்டு எல்லாத்தையும் வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பில் வடைச்சட்டி வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா தாளித்தோடனே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலா கலவை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் லைட்டாக வதங்கினா போதும் எண்ணெயில். வதங்கிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம்.
வந்து நம்ம மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப திக்காக இருக்கனால நான் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். கொதிக்கட்டும். பாருங்க கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதாவது அந்த மசாலா வாடை போகணும். அடுப்பை சிம் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த தேங்காவை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிடலாம். மசாலா வடைலாம் போயிருக்கும். இந்த டயத்தில் நம்ம தேங்காய் ஊற்றி கொதித்த உடனே மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிடலாம். கொதிச்சிருச்சு. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மூடி வச்சு நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். மூடி வச்சு அடுப்பை சிம் பண்ணிடணும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை ஊற்றலாம். அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும். முட்டையை வந்து உடச்சி மெதுவாக அந்த குழம்புக்குள்ளே ஊற்றணும். டைரெக்டாக ஊற்ற முடியலன்னா ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதை மெதுவாக அதில் ஊற்றலாம். இப்போ நான் அதுக்குள்ளேயே மெதுவாக ஊற்றுறேன். பாருங்கள் வெள்ளைக்கருவெலாம் முதல்ல வந்துடும். அடுத்து மஞ்சக்கரு விழுகும். இதே மாதிரி 4 முட்டையும் உடச்சி ஊற்றணும். இந்த குழம்பு வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கிளறவே கூடாது.
நாளையும் உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ மூடி வச்சு மூடிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் முழு முட்டை அப்படியே இருக்கும். பாருங்கள் இப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் தனித்தனியாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முட்டை குழம்பு ரெடி.